ஓட்டு போட்டோம். நல்லா பண்ணுவாரு, செய்வாரு, நாங்கள் ஓட்டு போட்டோம். விஜய் இப்படி பண்ணுவாரு எங்களுக்கு தெரியாது. நல்லா செய்வார் தான் நாங்கள் இது பண்ணி வந்து 20 நாள் இப்படி பண்ணுவார் எதிர்பார்க்கல. இந்த ஆட்சி என்ன ஆட்சின்னே தெரில சார். புதுசாக அவனே வர வச்சா நன்றி கட்டவன் இல்லை உஸ்கலாண்ட எதுவும் இருக்கக்கூடாது. இதுவரை 33 வருஷம் நான் ரொம்ப எங்கள் தங்கச்சி எல்லாம் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். இது கேட்டால் கேள்விப்பட்டேன், அவ்வளோதான். நான் வரணும்னு ஆசைப்பட்டேன். எல்லாமே முதல்வராக விஜய் தான் வரணும்னு விஜய் வரணும்னு ஆசைப்பட்டோம். நல்லது பண்ணுவான்னு பார்த்தோம், அவன் கெடுதல் பண்ணுறான். தாயோலி எனக்கு வேற இது மாதிரி பண்ண நாங்கள் தற்கொலை தான் நான் பண்ணிக்கணும். நானே என் பேத்தியும் எதுவுமே நீங்கள் சொல்லாமல் கொள்ளாமல் நீங்கள் பாட்டு இந்த வந்து கடையை தூக்கணும். எப்படி தூக்க முடியும்? மக்கள் நாங்கள் 35 வருஷமா இந்த இடத்துல வந்து கூட கடை எடுத்து வச்சுன்னு வாங்குறோம். இப்போ திடீர்னு வந்து காலி பண்ணால் எப்படி காலி பண்ண முடியும்? முன்னறிவிப்பு எதுவும் இல்லாமல் இந்த ரோட்டோரமாக இருக்கக்கூடிய கடைகளை அப்புறப்படுத்த சொல்லி அரசாங்கம் வந்து இப்போ வந்து எல்லாரையுமே இமீடியட்டாக முன்னறிவிப்பு இல்லாமல் இப்போவே காலி பண்ணுங்கள், இல்லைன்னா லாரியில் தூக்கி போட்டு போயிடுவோன்னு சொல்லி பண்ணிகிட்டு இருக்காங்க. எல்லாருமே ரோட்டோரமாக கடை போட்ட எல்லாருமே வந்து புலம்பி தள்ளிட்டு இருக்காங்க. நீங்களும் இதுதான் எங்கள் வாழ்வாதாரம்னு சொல்கிறீங்க. முன்னறிவிப்பு இல்லாமல் இப்படி பண்ணுறதை நீங்கள் எப்படிமா பார்க்குறீங்க? நான் எங்கள் என்ன சார் பண்ணுறது? எனக்கு இதுதான் பொழப்பு. எனக்கு வேறு வருமானம் கிடையாது. நான் 25 வருஷமாக இந்த இடத்துல கடை வச்சுன்னுக்கிறேன். எனக்கு வேறு வீட்டில் காம்புள்ள நான் வாடகை வீட்டில் தான் இருக்கிறேன். எனக்கு 3 பிள்ளைங்களும் எனக்கு இறந்துட்டாங்க. ஒரு பேத்தி வச்சு நான் இதில் தான் நான் பொழைக்கிறேன். எனக்கு வேறு இது மாதிரி பண்ண நாங்கள் தற்கொலை தான் நான் பண்ணிக்கணும். நானும் என் பேத்தியும். எனக்கு சார் உண்மை கோயில் வாசலான்னு சொன்னால் எனக்கு வேறு பைக் கிடையாது. எனக்கு என்னை பார்க்குறதுல நீங்கள் எப்படி இது இல்லை மக்களுக்கு பாதிப்பு வருது இந்த மாதிரி ரோட்டோரமாக இருக்க? நான் ஓரமாக சார் நாங்கள் 9 மணி கடை 6 மணி கடை வைக்கிறோம், 11 மணிக்கு போயிடுறோம். இதாக வந்து நாங்கள் 4 மணி கடை வச்சுட்டு நாங்கள் போயிடுறோம். எங்களுக்கு அதுதான் பொதுமக்களுக்கு பாதிப்புன்றாங்களா? அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதுக்கு எங்கள் எதுவும் பாதிப்பு கிடையாது சார். நாங்கள் கோயில் வாசல் எந்த பாதிப்பும் கிடையாது. ஏன்னா ஜனம் வருது, பூ வாங்குது, அதை நம்பி நாங்கள் பொழிச்சுன்னு இருக்கிறேன். இப்போ நான் 25 வருஷமெல்லாம் ஆச்சு. அப்போ நல்லா இருந்தேன், தெருமலை விற்றுருந்தேன். இப்போ என்னால் முடியல, கோயில் வாசல் ஒன்று உட்காந்துட்டேன். நான் உட்காந்து தான் இது வியாபாரம் பண்ணிக்கிறேன். எனக்கு புள்ளிங்க கிடையாது. எனக்கு முதல்வருக்கு என்ன கோரிக்கை? நான் நல்லா செய்வார் தான் நாங்கள் இது பண்ணி வந்து 20 நாள் இப்படி பண்ணுவார் எதிர்பார்க்கல. நான் ரொம்ப எங்கள் தங்கச்சி எல்லாம் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். இது கேட்டால் கேள்விப்பட்டேன், அவ்வளோதான். நான் வரணும்னு ஆசைப்பட்டேன். எல்லாமே முதல்வராக விஜய் தான் வரணும்னு விஜய் வரணும்னு ஆசைப்பட்டோம். எங்கள் குடும்பமே ஆசைப்பட்டோம். நாங்கள் எவ்வளோ பேர் எவ்வளோ திட்டினாங்க, அப்போ நாங்கள் எவ்வளோ இது பண்ணி நாங்கள் இது நடந்தோம். இப்படிலாம் பண்ணுவார் தெரியாது. இது நம்பி நான் பொழைக்கிறேன். வாடகை வீட்டு தான் நான் ஒரு பேத்தியை வச்சு நான் பொழைக்கிறேன். கடை கட்டினாங்கன்னா நான் என்ன பண்ணிக்குவேன், அவ்வளோ நான் சொல்ல முடியும். இல்லை சார், நான் கோயிலான பூ வச்சுருக்கேன் சார். எனக்கு வேறு வருமானம் கிடையாது. காலம் சரி கிடையாது எனக்கு. நான் இதை தான் நம்பிக்கை என் காலம் ஓடுது. ரோட்டோரமாக போட்ட கடைகள் எல்லாம் அப்புறப்படுத்த சொல்லி சொன்னாங்க சார். சொன்னாங்க நான் வந்து கோயிலான கடை வச்சுக்கிறேன், பூ வியாபாரம். என் காலம் இதில் தான் நான் ஓடுறேன். செத்தாலும் இதில் தான் காலம் ஓடணும். முதல்வர் விஜய் அவர்களுக்கு என்ன கோரிக்கை வைக்கிறீங்க? நான் ஓட்டு போட்டோம். நல்லா பண்ணுவார், நான் செய்வார், நாங்கள் ஓட்டு போட்டோம். விஜய் இப்படி பண்ணுவார் எங்களுக்கு தெரியாது. எங்களால் முடியல. எனக்கு கேட்டது எனக்கு ஒன்றும் முடியல. நான் நடு ரோட்டில் உட்காந்துக்குவோம், எல்லாம் கும்பலாக சேர்ந்து. நான் தான் சொல்கிறேன், எல்லாம் நடு ரோட்டில் உட்காந்துடுவோம். 7000 ரூபாய் வாடகை தண்டோம். நான் சாப்பிட்றோம். போட சொல்கிறாங்க. அந்த இடத்துல போய் போட்டுருவோம். அந்த இடத்துல போய் முடியுமா சார்? நாங்கள் பூ கடை சொல்லுங்க. வாடகை கட்டி கடை நடத்த முடியாத சூழலில் தான் கருத்துக்கிறோம். அந்த இடத்துல நாங்கள் எப்படி கடை போட முடியும்? 7000 ரூபாய் வாடகை, கரண்ட் பில்லு. எங்கேருந்து ஆட்டோவில் போயிட்டு வரதுக்கு ஒரு நாளைக்கு 700 ரூபாய் ஆட்டோ ஆகுது. எந்த இடம் சொல்கிறாங்க உங்களுக்கு கடை போடுறது? அந்த ரோட்டில் பூ கடை அங்கே போய் போட முடியுமா சார்? ஆனால் வாடகை கட்டி கரண்ட் பில்லு கட்டிலாம் உங்களால் சமாளிக்க முடியாது சார். உங்கள் குடும்பத்தில் நீங்கள் ஒரு ஆள் நான் ஒரு குழந்தை ஒரு பேச்சு ஒன்றுக்கிறேன். எனக்கு 3ஆவது பையன் செத்துட்டா. பொண்ணு வச்சு நான் காப்பாற்றிக்கிறேன். திடீர்னு சேர்த்துல கூட அந்த குழந்தை நடத்த வீட்டில் நிற்குது சார். சார் இது வந்து எடுக்கிறேன்னு முன்கூட்டியே சொல்லணும் சார். முன்னாடி சொல்ல துருன்னு வந்துட்டானுங்க.
தூக்குன்ட்டானுங்க. அவகாசமே கொடுக்கல. 33 வருஷமாக இருக்கேன், இது வரையும் பிரச்சனை வந்ததில்ல. நீங்கள் என்ன கடை போட்டு? நான் 2 வீலர் மெக்கானிக் சார். நான் ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலி. 33 வருஷமாக இருக்கேன், இது வரையும் ஒரு பிரச்சனை கூட வரல. இதுதான் ஃபஸ்ட்டு. ஆனால் அறிக்கை கொடுக்கல, எல்லாம் போதையில் தான் இருக்கானுங்க. யார் போகிறீங்க? அது ஒருத்தன் வண்டி ஓட்டின்னு இருக்கான். ஏஐ கிட்ட கேளு, ஜேஐ கிட்ட கேளு. அவன் பேண்ட்டும் பைத்தியக்காரன். இந்த ஆட்சி என்ன ஆச்சுன்னே தெரில சார். புதுசாக அவனே வர வச்சா நன்றி கட்டவன். இல்லை உஸ்கலாண்ட எதுவும் இருக்கக்கூடாது. இது வரையும் 33 வருஷமாக நான் எடுத்ததே இல்லை. உங்கள் வாழ்வாதாரத்துக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுறது, இதுதான் பொழப்பு சார், வேறு எந்த வேலையும் தெரியாது. கடை போடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க, போட முடியாது. அதிகாரிகள் போட்ட உத்தரவு அப்படின்னு சொல்லியிருக்கு, அரசாங்கம் உத்தரவு போட்டுருக்கு. இதுக்கு மேலே வேறு மாற்று வழி என்ன உங்களுக்கு? மாற்று வழி எதுவுமே தெரியாது. நான் ஸ்பேனர் கையில் வச்சுன்னு தான் வேலை பார்க்கணும். 1-2 வண்டி எடுத்து நடத்தக்கூடிய அளவுக்கு ஒரு பொருளாதார வசதி இல்லை, வசதியே இல்லை சார். அட்வான்ஸ் கூட பணம் இல்லை. நான் 33 வருஷமாக இப்படி தான் இருக்கேன். 28 வருஷம் ஒரு கல்யாணம் ஆகி இந்த கடை வச்சு தான் கல்யாணமே பண்ணேன். வாழ்வாதாரமே முற்றிலுமாக பாதிக்கப்பட்டிருக்கு. ஆமாம், இதுதான் சார் பாருங்கள், வேலையே போச்சு. ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. நல்லது பண்ணுவான்னு பார்த்தோம், அவன் கெடுதல் பண்ணுறான். தாயோலி வரைக்குமே கொடுக்காத நீங்கள் முன்னெச்சரிக்கை கொடுத்துருந்தாங்கனாக்கா நாங்கள் அதுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் கொடுத்துருப்போம். எதுவுமே நீங்கள் சொல்லாமல் கொள்ளாமல் நீங்கள் பாட்டு இந்த வந்து கடையை தூக்கணும். எப்படி தூக்க முடியும்? மக்கள் நாங்கள் 35 வருஷமாக எங்கள் இந்த இடத்துல வந்து கூட கடை எடுத்து வச்சுன்னு வாங்குறோம். இப்போ திடீர்னு வந்து காலி பண்ணால் எப்படி காலி பண்ண முடியும்? இதுக்கு முந்தைய அரசாங்கத்துலேயும் இந்த மாதிரிலாம் நடந்து அதெல்லாம் கிடையாதுங்க. இதுதான் இந்த மாதிரி வந்து சொல்லுவாங்க, அந்த நேரத்துக்கு வருவாங்க, அப்புறம் அதுக்கப்புறம் போயிடுவாங்க. இதை எடுக்க சொல்ல மாட்டாங்க. இப்போ தான் இந்த மாதிரி முன்னெச்சரிக்கை எதுவுமே தராத இவங்க பாட்டு அந்த கடையை தூக்குறது. இப்போ இமீடியட்டாக காலி பண்ணலன்னா கடையை தூக்கிட்டு போயிடுவோன்றாங்க. ஆமாம், தூக்கிட்டே போயிட்டாங்க ஒரு கடையை. நீங்கள் எத்தனை வருஷமாக கடை போட்டு? 35 வருஷமாக கடை போட்டுருக்காங்க. அதிகாரிகள் கேட்டிங்களா? அவகாசம் கேட்டிங்களா? எதுவுமே சொல்லலைங்க சார். உங்களுக்கு வந்து நிற்கிறாங்க, ஆஃப் அன் ஹவர் தான் டைம் உங்களுக்கு. அது வைக்க எதனா எடுக்க வந்து எடுத்து வைங்க, ஏன்னா அப்படி தூக்க விடுங்க, நான் தூக்கி போயிடறோம் அப்படின்றாங்க.